திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பைக் மீது மோதிய கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் சிக்கியதில் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுமித் ஏசுராஜா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுமித், என்ன நிகழ்ந்தது? விபத்து தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியைச் சேர்ந்தவர் சத்யபிரியா. இவர் இன்னைக்கு தனது மகள்களான ட்ரினிட்டி, ஷிர்லி ஆகியோருடன் ஒரு கார்ல சொந்த வேலையா மதுரைக்கு சென்றாரு. அந்த காரை அதே பகுதியைச் சேர்ந்த சல்மான் என்பவர் ஓட்டிச் சென்றார். கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில வேடசந்தூர் பக்கத்துல இருக்க விடுதலைப்பட்டி பகுதியில கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது காருக்கு முன்னால எத்தலாம்பட்டியை சேர்ந்த காமராஜ் என்பவர் ஒரு இருசக்கர வாகனத்துல சென்று இருந்தாரு. அப்போ திடீரென கார் அந்த இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமா மோதிருக்கு. இது மோதின வேகத்துல கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் உருண்டு கவிழ்கிறது. இதுல கார் அப்பளம் போல் நொறுங்கிறது. இதுல காரில் பயணம் செய்த சல்மான், சத்யபிரியா, ட்ரினிட்டி, ஷிர்லி ஆகிய 4 பேரும் காரின் இடிபாடுகளுக்குள்ள சிக்கி படுகாயம் அடைஞ்சிடறாங்க. அதே மாதிரி பைக் ஓட்டிட்டு போன காமராஜர் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைஞ்சிடறாரு. இதை கண்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி சென்று அவங்களை விபத்துல சிக்கின 5 பேரையும் மீட்டு ஒரு 108 ஆம்புலன்ஸ்ல ஏற்றி வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தாங்க. அங்க அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சை பெறுவதற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில திருப்பி சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்து குறித்து கூம்பூர் போலீசார் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. நன்றி சுமித். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.